கண்ணீரோடு நிறைந்த வாழ்க்கை அல்ல, மாறாக வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அழுது புலம்புகின்ற வாழ்க்கையாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது இருக்கக்கூடாது. மாறாக மகிழ்ச்சி நிறைந்த வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு கல்யாண பூசை முடிஞ்சு மணமக்களோட புகைப்படம் எடுத்தாங்க, ஃபோட்டோ. அப்போது அந்த பையன் கேமரா பார்த்து சிரிக்கவே இல்லை. ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, சிரிங்க சிரிங்க, மாப்பிள்ளை ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்றார். அவர் ஸ்மைல் பண்ணவே இல்லை. அவர் சொன்னார், ஃபோட்டோகிராஃபர், பாருங்கள் ஃபாதர் எவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு, நீங்கள் சிரிக்க வேண்டியதானே, கல்யாண பையன் நல்லா சிரிங்க அப்படின்னு. ஆக அந்த மணமகன் சொன்னான், அந்த பையன் சொன்னான், ஃபாதருக்கு என்னங்க கவலை, அவர் சிரிப்பார், எனக்கு தானே கவலை. இப்போ நாம் பல நேரங்களில் இந்த கல்யாண வாழ்க்கையை துன்பமான வாழ்க்கையாக நினச்சிக்கிறோம், கவலை நிறைந்த வாழ்க்கையாக நினச்சிக்கிறோம், தோல்வி நிறைந்த வாழ்க்கையாக நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த கல்யாண வாழ்க்கை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. கடவுள் தொடக்கத்திலேயே திருமணம் என்னும் அருள் அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும்